வணக்கம். இது குரு டியூஷன் சென்டருடைய ஓனர் அண்ணாமலை பேசுகிறேன். இப்போ என்னென்னா 10th மேக்ஸ் எப்படி ஈஸியாக அட்டன் பண்ணுறது இல்லையா? 10th மேக்ஸ்னாலே சில பேருக்கு கஷ்டமாக இருக்குது. அவங்க எப்படி ஈஸியாக அந்த கொஸ்டின் பேப்பரை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ. அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 14 1 மார்க் இல்லையா? இந்த 14 1 மார்க்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா புக் பேக் 1 மார்க்கு ஒரு 10 வரும். அந்த 10 1 மார்க்கை முதல்ல முடிக்கணும். அதை முடித்தாலே என்ன ஆகும் அப்படின்னா ஆல்மோஸ்ட்டு அவங்க எல்லாத்தையுமே கவர் பண்ணிடலாம். 1 மார்க்கில் இப்போ பிரச்சனை வராது. 14 மார்க் இருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி கிராஃப். ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி கிராஃபை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி 2 டைப் ஆஃப் ஜாமெட்ரி. இப்போ ஆக்சுவலி நோ ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ப்ளூ பிரிண்ட் இல்லைன்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்போது இருக்கிற எல்லாமே தான் படிக்கிற மாதிரி இருக்கும். புக்கில் இருக்கிற எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனாலும் பார்த்திங்க அப்படின்னா 2 டேஞ்சன்ட்டு, சிமிலர் ட்ரையாங்கிள்ஸு, ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணுறது, இது 3 தான் உங்களுக்கு இருக்கே. அந்த 3த்தில் ஏதாவது 2 எக்ஸசைஸ் நல்லா தெளிவாக படிச்சிட்டிங்க அப்படின்னா எய்தர் ஆர் கொஸ்டின்ஸ் வரும்போது உங்களுக்கு அட்டன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இல்லை 3மே படிக்கிறது பெஸ்ட்டு. ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி கிராஃபை பொறுத்த வரைக்கும் எந்த மிஸ்டேக்ஸும் எதுவுமே ஒமிட் பண்ணாதீங்க. ஏன்னா எல்லாமே படிக்கணும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இப்போ ஃபஸ்ட் யூனிட் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இருக்கக்கூடாது. எல்லா கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ணுற அளவுக்கு இருக்கணும். ஈவன் க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் கேட்டாலுமே நீங்கள் அட்டன் பண்ணுற அளவுக்கு தெளிவாக படிச்சிருக்கணும். அப்போ தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் உங்களால் ஒரு பயம் இல்லாமல் எழுத முடியும். ஏன்னா க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் எதுலேருந்து வந்தாலும் கேட்கலாம். இந்த யூனிட் அப்படி தான் கிடையாது, எந்த யூனிட்டில் வந்தனாலும் கேட்க முடியும். அதை நல்லா தெளிவாக படிச்சுடுங்க ஃபஸ்ட் யூனிட்டு. நெக்ஸ்ட்டு ப்ராபபிலிட்டி. நீங்கள் ரொம்ப ஈஸியாக அட்டன் பண்ணக்கூடிய யூனிட்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ராபபிலிட்டி. நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லலை, ஒன்லி ப்ராபபிலிட்டி மட்டும் சொல்கிறேன். ப்ராபபிலிட்டி மட்டும் தெளிவாக பார்த்துங்க. அதுலேயும் எந்த கொஸ்டின்ஸ் கேட்டாலும் அட்டன் பண்ணுற அளவுக்கு இருந்துருங்க. நெக்ஸ்ட்டு மேட்ரிக்ஸ்லேயும் பார்த்திங்க அப்படின்னா நோ ஆப்ஷனல், எந்த ஆப்ஷனும் இருக்கக்கூடாது. ஈவன் டெஃபினிஷன்ஸ் கேட்டால் கூடமே நீங்கள் அட்டன் பண்ணணும். லாஸ்ட் இயரே கேட்டிருந்தாங்க, 1 டைம் கேட்டிருந்தாங்க, வாட் இஸ் மேட்ரிக்ஸ், வாட் இஸ் ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் நீங்கள் ரொம்ப தெளிவாக படிச்சிட்டிங்க அப்படின்னா, இப்போது இதிலேருந்து மட்டும் உங்களால் எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும்னா, ஃபஸ்ட் யூனிட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 2 கொஸ்டின் 2 மார்க்கு, 2 5 மார்க் அட்டன் பண்ணலாம். ப்ராபபிலிட்டியில் ஒரு 2 மார்க்கு ஒரு 5 மார்க் வரும். மேட்ரிக்ஸ்லேயும் ஒரு 2 மார்க்கு ஒரு 5 மார்க் வரும். இப்போ டோட்டலாக பார்த்திங்கன்னா 4 2 மார்க்ஸ் ஆச்சு, 4 5 மார்க் ஆச்சு. இப்போ இந்த யூனிட் வரைக்கும் நீங்கள் படிக்கும்போது 4 2 8 4 5 20 28 மார்க்கு ப்ளஸ் ஒரு 1 மார்க் ஒரு 10 மார்க்கு 30 மார்க்கு. அதுக்கடுத்து ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி கிராஃபு ஒரு 8 மார்க்கு 16 மார்க்கு, 30 ஒரு 10 40 40 ஒரு 10 ஒரு 16, மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு 56 மார்க்குக்கு உங்களுக்கு இதுவே ரீச் ஆயிடுச்சு. இதை தவிர வேறு என்ன சார் படிக்கணும் பாஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸ்கொயர் ரூட் சம்ஸு இல்லை ஜிசிடி எல்சிஎம் கேட்கக்கூடிய சம்ஸு, பேசிக்காக இருக்கிற சம்ஸு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 5th யூனிட்டில் போனீங்க அப்படின்னா, 5th யூனிட்டில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஏரியா ஆஃப் கோஆர்டினேட்டர், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ், இதை பேஸ் பண்ணக்கூடிய சம்ஸு. அப்படின்னா இந்த பர்பண்டிகுலர், இந்த கண்டிஷன்ஸ் ஃபார் 2 ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார் பர்பண்டிகுலர் ஆர் பேரலல், இந்த கொஸ்டின்ஸ் 2 மார்க் கொஸ்டின்ஸ் வரும். இந்த 2 மார்க் கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் படித்தா போதும். 6th யூனிட் ட்ரிக்னாமெட்ரி கொஞ்சம் யோசிச்சு படிங்க. அதில் ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய சம்ஸ்லாம் வரும் உங்களுக்கு 5 மார்க்ஸு. இது மட்டும் பார்த்திங்கன்னா 60 ரேஞ்ச் எடுக்கிறவங்களுக்கு படித்தா போதும். இப்போது 60 இருக்கிறவங்க 80 எப்படி சார் கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2nd யூனிட்டில் ஸ்பெஷல் சீரீஸ் படிக்கணும். ஏபிஜிபியில் இருக்கக்கூடிய சம் ஆஃப் த 3 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸு அப்படின்னு இருக்கும் அந்த சம்ஸு. இல்லை 6 + 66 + 666 அப்படின்னு சொல்லிட்டு ஜிபியில் இருக்கக்கூடிய சம்ஸு. இதெல்லாம் கொஞ்சம் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய சம்ஸு. இதெல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 4th யூனிட்டில் ஏபிடி பிபிடி தென் பித்தாகரஸ், இந்த 3 தேரமும் படிக்கணும். 3 தேரமும் யூஸ் பண்ணக்கூடிய சம்ஸ் 2 மார்க்ஸில் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த சம்ஸ்லாம் படிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரிக்னாமெட்ரி மென்சுரேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபார்முலாஸ் எல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஃபார்முலாஸ் எல்லாமே தெளிவாக தெரியுது அப்படின்னா ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். சப்போஸ் உங்களுக்கு சம்மே தெரில அப்படின்னா கூட ஃபார்முலாஸில் இருக்கக்கூடிய அந்த ரிலேட்டட் ஃபார்முலாஸ் அந்த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா வி கெட் த மோர் மார்க்ஸ் இல்லையா? 1 மார்க் 2 மார்க்ஸ்லாம் உங்களுக்கு அடிஷ்னலாக ஆட் ஆகும்போது, இப்போ நார்மலாக ஒரு 79 வருது அப்படின்னா இப்போ ஃபார்முலா எழுதும்போது வில் கெட் 1 மார்க் 5 மார்க்ஸ் நமக்கு.
அப்போ என்ன ஆகும்னா யுவர் ரேஞ்ச் வில் பி 70 to 80க்கு மாறிடும். ஸோ அதனால ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து கொஞ்சம் யோசித்து தீர்மானிச்சுட்டு அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா அடிஷன் சப்ராக்ஷன்ஸில் நமக்கு மிஸ்டேக்ஸ் வரும். அப்படி இல்லைனா வேகமாக நம்மளால் கால்குலேட் பண்ண முடியாது. ஏன்னா டைமிங் கீப்பப் ரொம்ப முக்கியம் மேக்ஸை பொறுத்த வரைக்கும். இதெல்லாம் யோசிச்சுட்டு நீங்கள் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை அட்டன் பண்ணுங்கள். ஓகே, ரொம்ப நன்றி, வரேன், பாய்.